ஏய் விஷ்ணு பிரம்மா ஏப்பா ஏப்பா ஆடு மாடு கோழி பறவைகள் அணுக்கள்னு நம்ம சொல்லுதோம். அவனுக்கு அணுக்கள்லாம் என்னன்னு தெரியாது. அதான் ஆணு வேலை கல்யாணம் முடிக்கிறடா இல்லை மாநில தமிழ்நாட்டுக்கார பேப்பரம் கட்டுக்கோங்கடா. விஷ்ணு பிரம்மா கணக்கு கொடுக்கும். கல்யாணம் முடிச்சு 2 பேர்த்த உறவாட உறுதியிலடா. பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் உறவாட விட்டு பிள்ளைய பெற்று வெளியே எடுக்கான்ல, அதுக்கு தாண்டா நாங்கள் சொல்லுதோம். ஆடு மாடு கோழி பறவைகளை தின்றுட்டு போய் அந்த உடம்புல அந்த கிருமி உற்பத்தி ஆகி அது செத்து போனால் கிருமி உருண்டாகும்ல, புழு பூச்சி உருவாகும். அந்த புழு பூச்சியை நீ ஏற்றி ஏற்றி டசனாக கீழே இறக்கிட்டியடா. இல்லை சாதியாக வச்சுருக்கிறவன் டசனாக இறக்கிட்ட, மதமாக வச்சுருக்கிறவன் டசனாக இறக்கிட்ட. பூரா அணுக்களில் அதுதான் அதுக்கு அணுக்கள். புரிஞ்சுக்கோங்கடா, விவரமாக போடணும்ல. தமிழ்நாட்டுக்காரன் என்ன அணுக்கள்மா அதான்டா. ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னு உடம்புக்குள்ளே போய் சேஃப்டிக்கு ஆகி அது புழு அந்த புழுவை போய் நீ கல்யாணம் முடிக்க ஆணும் பெண்ணும் சேர்த்து வைக்கான். பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சேர்த்து வச்சு உறவாடுதில்லடா. அதில் உறவாடி ஏற்றி இறக்குதில்ல, அதுதான் அந்த புழு. அதுதான் அணுக்கல்ல. ஆடு மாடு கோழி பறவைகளை அணுக்களில் முட்டாப்பைகளா ஆணும் பெண்ணும் அறிவட்ட வேலை அறிவோடு கொடுத்தார். இயற்கை சாப்பாடு பூமியில் விவசாயம் பண்ணி திருட்டு போங்கடான்னு. அந்த விவசாயத்துக்கு உள்ளதை பூரா திரிக்கான். கெமிக்கல் போட்டு திரிச்சு திங்கலடா. அதான்டா, அதுவும் சேர்த்து தான்டா கெமிக்கலு. அதான் ஆடு மாடு கோழி பறவை எல்லாம் கெமிக்கல் உருவாக்கி புழுகளை உருவாக்கி வெளியே வந்தால் முட்டாப்பைகளை உனக்கு என்னோட அறிவு இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவட்ட முட்டாப்பைகளா முக்கால் சத்தியம். ஏப்பா முடிச்சு பார்த்துறப்பா. 8 நாட்டு சனீஸ்வரி முடிச்சு பார்த்து ஆட்டி